சத்குரு அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 5 விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். 5ஆம் அத்தியாயம் எடுத்துரைக்கும் சூனியச் சுரபியின் ஆற்றல்கள் குறித்தே அனைவரும் ஆழமாய் அறிவினில் ஏற்க வேண்டும். 1. மனிதர்கள் தங்களது உடலிற்கு புற உணவுகளை தேடி தருவது போன்று ஆன்மாவிற்கான உணவான ஒளியினையும் தேடி தர வேண்டியது அவசியமாகும். 2. ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் 5 படிநிலைகளில் வசித்திருக்கும். முதலில் சூன்ய மையத்திலும், பின்னர் புவியில் பல ரூபங்களை ஏற்று இறுதியில் மானுட உருவினிலும், பின்னர் அறிவு அணுக்களில் சிறைப்பட்டு விடுதலைக்காக காத்திருக்கும் நிலையிலும், பின்னர் உடலை விடுத்து பிறவாமை நிலைதனை ஏற்று புவி கடந்து பயணித்து இறுதியாக ஓர் விண்மீனாக அமர்ந்து ஒளி தருவதே ஆன்மாக்களின் வளர்ச்சி நிலையாகும். 3. 5ஆம் சூனியச் சுரபி என்பது கைலாய சுரபி என்பதாகும். 4. இரட்டை சுரபிகளை உள்ளடக்கிய ஓர் ஒற்றை சுரபியே 5ஆம் சூனியச் சுரபியாகும். இருவேறு 28 சுழல்களையும் உள்ளடக்கி 56 சுழல்களால் இயங்கிடும். 5. உள்மூளையில் கபாலத்தை ஒட்டி தென் திசையில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படும் கைலாய சுரபி என்பது சிவசக்தி ஆற்றல்களால் நிறைந்தது. 6. குளிர்ச்சியான 28 அடுக்கு சுழல்களும் வெப்பம் நிறைந்த 28 அடுக்கு சுழல்களும் ஒன்றோடு ஒன்று தீர்க்கமாய் கலப்புற்று காணப்படும். இவையே சிவசக்தி சூன்ய சுரபிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. 7. கைலாய சுரபியினை குருதியானது தீண்ட வேண்டும் எனில் முதலில் பிரம்மலோக சுரபியினையும் பின் நாராயண சூனியச் சுரபியினையும் குருதியானது தீண்டி இருக்க வேண்டும். 8. ஆழமான மற்றும் அகலமான சுழல் அடுக்குகளை கொண்ட கைலாய சுரபிகள் இரண்டும் ஒரு மனிதனின் மரணம் நிகழ்கையில் தன்னிச்சை செயலாய் சுரந்து சிறைப்பட்ட கருக்களை மீட்டு சென்றிட உதவிடும். 9. சிவ சுரபி என்பது குளிர்ந்த சக்தி கொண்டது, பூரண அன்பினை பெருக்கக்கூடியது. சக்தி சுரபி என்பதோ வெப்பம் நிறைந்தது, கருணை ஆற்றலை பெருக்கக்கூடியது. அன்பும் கருணையும் நிறைந்த கைலாய சுரபிகள் ஓர் இரட்டை சுரபி என்றே அழைக்கப்படுகின்றது. 10. மரணத்தின் தருவாயில் உயிர் அணுவினை உடலிலிருந்து பிரித்து ஆன்மாவோடு பிணைத்திட பெரும் உதவி புரிவது கைலாய சுரபிகளின் அமில ஆற்றல்களே என்றுணர்க. 11. மனிதர்கள் பற்றுகளை துறந்து குருதியினை இழக்கி சரணாகத நிலை நின்று சிவலோக சூனிய சுரபிகளை தீண்டியே நின்றிட்டால் மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்கும், மரண பயம் முற்றிலும் அழியும். 12. அன்பும் கருணையும் நிறைய துவங்கினால் பற்றற்ற பேதமற்ற உணர்வற்ற வாழ்வு சித்திக்கும். கைலாய சுரபி என்பது உணர்வற்ற ஓர் உன்னத நிலையினை உணரச் செய்திடும். உணர்ந்து நின்றால்
உணர்வற்ற நிலையினையும் உணர்ந்திடலாம். பூரண ஆசிகள்.